எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் முதல்ல கடந்த வகுப்பில நாங்கள் வேர்ட்ல உள்ள எல்லா இதுகளையும் நாங்கள் பார்த்தோம். அப்ப நீங்கள் வேர்ட படிக்கக்குள்ள திரும்ப திரும்ப அந்த வீடியோவை காணொளியை பார்த்து நீங்கள் பிராக்டிஸும் இப்ப நான் படிப்பிச்ச விஷயங்களை நீங்களும் செய்து பார்த்தா தான் அதில் பயனுள்ளதா இருக்கும். மற்றது நீங்கள் மறந்தால் அப்பயும் திருப்பி பார்க்கக்கூடிய அதுக்காகத்தான் நான் ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய இப்ப நாங்கள் முதல் வகுப்பு அதுக்கு முதல் வகுப்பு காணொலியில் பார்க்குறேன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் அகனி சுரேஷுக்கு போங்க. அதில் எல்லா பதிவுகளும் இருக்குது. முந்தி சிலதுகள் நாங்கள் பதிவு செய்யவில்லை, அண்மையில் ஒழுங்காக பதிவு செய்து கொண்டு வரோம். அப்போ அதுகள் அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து அது உங்களுக்கு முக்கியமாக மூத்தோர்கள் இருக்கிறீர்கள். அவங்களுக்கு பொதுவாக விடயங்களை மறக்கிற தன்மை கூட இருக்கும் மற்றவர்களை விட. அப்போ அதால் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த காணொளி பதிவை செய்கிறேன். சரி, இப்போ உங்களில் பவானி நான் படிப்பிச்சதை வச்சுக்கொண்டு ஒரு நியூஸ் லெட்டர் என்ற இதில் செய்து அனுப்பியிருக்கிறார். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3 கொலமாக அவள் பிரிச்சு உங்களுக்கு தெரியும். வேர்டில் இந்த லே அவுட்டில் போனீங்கன்னா இதில் கொலம் இருக்குது. தெரியும். நான் இதில் ஒன்றும் காட்ட முடியாமல் இருக்குது. ஏன்னா அது ப்ரொடெக்டட் மோட்டில் இருக்குது. நான் இல்லாட்டி இதை சேவ் பண்ணி போட்டு செய்யணும். ஓகே, இதை அதுக்கும் விடுவதில்லை. எனேபிள் எடிட்டிங். ஓகே, இப்போ சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா கொலம் இருக்கும். என்ன அப்போ இதில் 3 கொலத்தில் போட்டுட்டு டைப் பண்ணினா இப்படி 3 கொலத்தில் கொண்டு வரலாம். அதுதான் நான் செய்திருக்கிறேன். அப்போ நான் இங்கே ஒரு 3 கொலத்தில் டைப் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். சரியா? அப்போ அதுகளெல்லாம் நான் போன முறை காட்டி தந்தால் செய்திருப்பேன். ஆனால் இப்போ இதே ஒரு நியூஸ் லெட்டரை முழுமையான ஒரு நியூஸ் லெட்டரை கொண்டு வரணுமெண்டா என்னென்ன மிச்ச வேலையை செய்யலாம் என்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். சரியா? அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் என்றால் ஒரு நியூஸ் லெட்டர் நோக்கில் அது நீங்கள் குறைஞ்சது 4 பக்கத்தில் செய்தீங்கண்டா லெட்டர் சைஸில் லெட்டர் சைஸை டபுளாக 2 மடங்கான லெட்டர் சைஸின் அளவை நாங்கள் டெப்ளாய்டுன்னு சொல்கிறோம். டெப்ளாய்டுன்னு சொல்கிறது. அப்போ பிரிண்ட் பண்ணக்குள்ள அந்த டெப்ளாய்ட் பேப்பரை பாவிச்சா இந்த 4 பக்கம் ஒரு டெப்ளாய்ட் பேப்பர்லேயே வந்துடும். ஏண்டா ஒரு டெப்ளாய்டில் இருக்கிற 4 பக்கம் மடிச்சிங்கன்னா 4 பக்கம் வரும் லெட்டர் சைஸில். அப்போ நீங்கள் லெட்டர் சைஸில் 4 பக்கம் செய்துட்டு ஒரு டெப்ளாய்ட் பேப்பரில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து விட்டு நீங்கள் ஆக்களுக்கு நியூஸ் லெட்டர் மாதிரி கொடுக்கலாம். அதே நேரம் நீங்கள் பிடிஎஃபை மாற்றினீங்கள் என்றால் அதை பிடிஎஃபை இமெயில் மூலமாக ஆக்களுக்கும் அனுப்பலாம். அதை ஓப்பன் பண்ணி பிடிஎஃப் ஆக்கி விட்டால் அந்த ஃபோன் பிறப்பு இதெல்லாம் நான் இந்த ஃபண்ட் இல்லாட்டி உங்களை பார்க்க முடியாமல் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையும் ஒன்றும் இருக்காது. நீங்கள் பிடிஎஃபில் மாற்றி விட்டீங்கன்னா அப்போ அதை செய்தால் முழுமையான நியூஸ் லெட்டரே வந்துடும். அடுத்தது வேறு என்னென்ன ஒரு நியூஸ் லெட்டர்ன்னு சொன்னால் ஒரு ஹெடிங் இருக்கணும். சரியோ? ஹெடிங் இருக்கணும். அதே நேரம் ஃபூட்டர் பக்கங்கள் அதுகள் எல்லாம் பெறணும். சில படங்கள் அப்படி இப்படி சில செய்திகள் சில கட்டுரைகள் சில கவிதைகள் என்று ஒரு எல்லா விதமான விடயங்களும் சேர்த்ததாக இருக்கணும். அப்போ இதை பவானி மட்டுமில்லை, நீங்களும் அந்த நியூஸ் லெட்டரை நான் சொல்கிறத வச்சுக்கொண்டு நீங்கள் செய்து அதை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ அதுக்கு இப்போ பாருங்க, முதல் நீங்கள் என்ன செய்யணும். இப்போ இதில் நான் இந்த இதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்று பார்க்கல, நீங்கள் கெடர் ஒன்று கொடுக்கலாம். சரியோ? கெடர் ஒன்றை கொடுக்கலாம். அப்போ நாங்கள் சரி, இப்போ கெடர் ஒன்று கொடுத்தா இப்படி ஒரு கெடர் ஒன்று ஒவ்வொரு பக்கத்துக்கும் என்ன வரணும். சரியா? ஒவ்வொரு பக்கத்துலேயும் இது வரப்போகுது கெடர். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் இந்த நியூஸ் லெட்டருக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க, ஒரு பேர் கொடுக்கலாம். சரியா? ஒரு பேரை கொடுத்து நீங்கள் வெளியிட்டீங்கள் என்றால் சரி. இப்போ இதில் சும்மா இதில் சொல்ல எடுக்கிறேன். உதயமண்டு பார்ப்போமா? உதயமண்டது ஒரு
இல்லை சொல்லுவேன் உதயம் என்று சொல்லி எடுப்போம். இந்த உதயம் என்று சொல்லி எடுத்து இதான் இந்த நியூஸ் லெட்டருக்கு பேர் என்று வச்சுக்கொள்வோம்னா, அப்போ நான் இதில் வந்து உதயம் என்று போட்டுட்டேன். சரியா? அடுத்த பிறகு இதில் நீங்கள் போடலாம் இதழ் இதழ் ஒன்று. சரியா? இதில் வந்து தியரி என்ன மண்டலத்தில் வந்து நீங்கள் டப்கியை பாவிச்சு அடிக்கலாம். இதில் வந்து தியரி என்ன தியரி? இது வழிவார ஒரு தியரி. அப்போ நீங்கள் ஜூன் இந்த 21 போடுங்க. 21 ஜூன் சுமார் ஜூன் 21 சாம்பிள் தானே. சரியா? 2025. இப்போ இது வந்து கிணறா வந்துட்டு. சரியா? இனி நீங்கள் என்ன செய்யணும்? ஃபூட்டர் ஒன்று போடணுமா? ஃபூட்டர் இங்கே வந்துட்டுது. ஃபூட்டரில் வந்து நீங்கள் ஒரு பேஜ் நம்பரை போடலாம். அப்போ இன்சர்ட் பேஜ் நம்பர். சரியா? இதில் வந்து பேஜ் நம்பர். இப்படி பேஜ் நம்பரை இது நடுவிலையும் போடலாம், அல்லாது கரையிலையும் போடலாம். அப்போ ஒரு எல்லா பக்கத்துக்கும் இப்போ நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு போனீங்கன்னா ஃபூட்டர் ஹெடரில் போடவுக்க நன்மை என்ன, ஒவ்வொரு பக்கத்திலும் அதே மாதிரி யூனிஃபார்மாக வரும். சரியா? அடுத்த வந்து இப்போ இது வந்து எல்லா பக்கத்துலேயும் வரப்போகுது ஃபூட்டர் ஹெடர். இதுக்கு கீழே இப்போ இது வந்து முதலாவது பக்கம் என்றபடியா நீங்கள் வந்து சரி இப்போ இது இப்போ ஹெடர் ஃபூட்டர் முடிஞ்சேன்னா நீங்கள் எஸ்கேப் பண்ணலாம். பண்ணினா அது முடிஞ்சது அந்த வேலை. இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு ஹெடிங் கொண்டு போடலாம். இப்போ இதில் வந்து இதை வேணுமெண்டா கீழே தள்ளி போட்டு இதில் நீங்கள் ஒரு ஹெடர் கொண்டு போடலாம் பெரிய சைஸில். கொலம் மோட் இருக்குது, நாங்கள்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இதை போட்டுட்டு செய்யணும். சரியா? நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ கொலம் மோட்டில் இருக்கிறபடியா நீங்கள் இன்சர்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்டு போடுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுட்டு ரெண்டாவது குழப்பாலும் உங்களை இதில் வந்து இப்படி வச்சுட்டு இதுக்கு ஒரு ஹெடிங்கை போடலாம். ரைட்? இதை வந்து சைஸை பெருப்பிக்கலாம். சரியா? இப்போ ஏதோ ஒரு ஹெடிங்கை போட்டு நீங்கள் சில படங்களை போட்டு சரி முதலாவது பக்கம், ரெண்டாவது பக்கம், மூன்றாவது பக்கம் உண்டு. இப்போ எல்லாம் ஒரே 3 குளத்தில் இருக்கணும் மட்டும் இல்லை, நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி செய்யலாம். செய்து ஒரு 4 பக்கத்தில் செய்யுங்க. சரியா? இந்த நியூஸ் லெட்டரை 4 பக்கத்தில் செய்து முடிச்சுட்டு பிடிஎஃப் ஆக்கிட்டு கொண்டு வாங்க. இயன்ற அளவுக்கு இயன்ற அளவுக்கு ஒரு நியூஸ் லெட்டர் நோக்கில் ஒவ்வொரு விதமான ஒரு சின்ன குட்டி கதை உண்டு, சில கவிதைகள். ரைட்? சரியா? உங்களோட கவிதை இல்லாட்டி கீழே போடுங்க. ரைட்? குறிப்பை போட்டு விடலாம். என்ற அளவுக்கு உங்களோட படைப்புகளில் எடுத்து உங்கள் மெட்டாக்களையும் கேட்டால் வேண்டிய எழுத்துக்களையும் வேண்டுங்க. அதே பெரிய ஏதாவது அப்படி போட்டால் தான் ஒரு உங்கள் எல்லாருக்கும் சார்பில் வேற ஒரு இதாக இருக்கும். சரியா? அப்போ அப்படியே அதை செய்து முடியுங்க. அதுதான் நான் சொல்ல விளைக்கிட்டேன். சரி, அப்போ வேறு யாருமே நாம் செய்து கொண்டு வந்தீங்களோ? சரி, நீங்கள் செய்து கொண்டு வந்தால் நீங்கள் அப்புறம் நான் சொல்லுங்க, நான் இப்போ அங்கால போகிறேன். இன்றைய படிக்க இருக்கிறது. இப்போ இப்படி நீங்கள் வேர்டில் பல விதமான வேலைகளை செய்யலாம். ஒரு புத்தகத்தை செய்து முடிக்கலாம். சின்ன சின்ன ஃப்ளையர், சின்ன சின்ன பர்த்டே கார்டுகள், இல்லாட்டி இப்படி நியூஸ் லெட்டர்கள், தபால்கள்,
ரெஸ்யூமே எல்லாமே வேர்டில் நீங்கள் செய்யலாம். அதுக்குரிய எல்லா இதுகளையும் நாங்கள் பார்த்தோம். இப்போ நான் இன்றைக்கு வந்து இன்னொரு ப்ரோக்ராமிங் எடுத்து உங்களுக்கு அண்டைய மாதிரி அந்த ப்ரோக்ராமை முழுமையாக கொண்டு போக போகிறேன். இன்றைக்கு நான் எடுக்கிற ப்ரோக்ராம் வந்து பப்ளிஷர். அந்த பப்ளிஷரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிஷர் என்ற ப்ரோக்ராம் அது ஒரு மைக்ரோசாஃப்டினுடைய ப்ரோக்ராம், மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராம் எடுக்கல உங்களோட கம்ப்யூட்டருக்கு இந்த பப்ளிஷரையும் இருந்துன்னா நீங்கள் இதை செய்யலாம். உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் யார்கிட்டன்றீங்களோ அவைகிட்ட கேட்டு மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை எடுக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ வந்து முந்தின மாதிரி முழுக்க இலவசமாக எடுக்க முடியாமல் இருக்கும். ஆனால் சில இடங்களில் குறைஞ்ச விலையில் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை எடுத்து உங்களுக்கு தருவினோம். அதாவது எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கல அதையும் சேர்த்து எடுத்து தருவினோம். அப்படி இல்லாட்டி திரும்பி அதை எடுக்க வேண்டி இருக்கும். சரி, உங்களுக்கு சில பேர்கிட்ட உங்கள்கிட்ட ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் இருக்கலாம். இப்போ பப்ளிஷர் அந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஒரு பப்ளிகேஷனுக்குரிய ப்ரோக்ராம். இப்போ வேர்டிலேயே நீங்கள் நியூஸ் லெட்டர் இதெல்லாம் செய்யலாம்னு சொன்னாலும் இந்த ப்ரோக்ராம் அதுக்கண்டே உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம். இப்படியான பப்ளிஷிங் வேலைகளுக்கண்டே உருவாக்கப்பட்டது. இப்போ நீங்கள் எல்லாரும் சில நேரங்களில் கார்டுகள் செய்யணும், இன்விடேஷன் செய்யணும், நியூஸ் லெட்டர் செய்யணும், அல்லாட்டி ஃப்ளையர் செய்யணும். அப்படியான வேலைகளுக்கு வேர்டை விட இன்னும் ஒரு படி இதுக்கண்டே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர். சரியா? அப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி பாவிக்கிறது, அதில் இருக்கிற என்னன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, சரியா? நான் திரும்ப சேவ் பண்ணுறேன். தெரியுதா? ஓகே, சரி. இப்போ மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் நீங்கள் திறக்கோக்கில் உங்களுக்கு வேர்டில் வர மாதிரி பிளாங்க் அண்டு வேறு முதல் திறக்கோக்கில் நீங்கள் எல்லாத்தையும் நியூ ஆண்டு போகலாம். நீங்கள் நியூ ஆண்டுக்கு போனீங்கள் என்றால் உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் வரும். மேலே பாருங்க பிளாங்க் அண்டு இருக்குது. சரியா? பிளாங்க் அண்டா ஒரு எம்டி ஸ்க்ரீன் வரும். அதில் நீங்கள் டைப் பண்ணி வேலையை துவங்கலாம். அதுக்கு முதல் நான் உங்களுக்கு காட்டுறது என்னென்றால் நான் பப்ளிஷரில் உள்ள முக்கியமான நன்மையை இந்த அது வேர்டில் வேர்டை விட இலகுவாக செய்யக்கூடிய பப்ளிகேஷன் வேலைகளுக்கு நீங்கள் பாவிக்கிறது தான் இந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் டைப் பண்ண வேண்டியதை நீங்கள் வேர்டிலேயே டைப் பண்ணி போட்டு காப்பி பண்ணி இங்கே கொண்டு வரலாம். ஒரு ப்ரோக்ராமில் இருந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்கு கொண்டு வரலாம். என்ன வேர்ட் வந்து டைப்பிங் அதுகள் செய்கிறதுக்கு அண்டே உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம். சரிதானே? இப்போ நான் இப்போ இதில் வந்து பாருங்க, இப்போ ஒரு பர்த்டே கார்டு
செய்யணும் என்றால் இங்கே ஏற்கனவே உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் என்று சொல்கிறது, அந்தந்த வேலைக்குரிய டெம்ப்ளேட்ஸ். இப்போ நான் இப்போ இதில் ஒரு பர்த்டே காட்டுக்குரிய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, பெரிய வரையும் இருக்கலாம், அங்கே போய் பாருங்க. ரைட், வேறு வேறு இதுகளுக்கு இருக்குது. உங்கள் வெட்டிங் இன்விடேஷன், நீங்கள் வெட்டிங் இன்விடேஷன் சரி, இதை பார்ப்போம். சரியா, இப்போ உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வந்துட்டு, இது வெட்டிங் இன்விடேஷன். அப்போ ஒரு பேப்பரில் 2 கார்டு 2 இதை செய்து போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி, ஏற்கனவே டெம்ப்ளேட் இருக்குது. சரியா, அப்போ நீங்கள் இந்த இருக்கிற டெம்ப்ளேட்டை எடுத்து இங்கே பாருங்க, ஜூம் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இதுதான் இந்த 100 வீதத்தில் இப்படி இருக்கு. ஓகே, பாருங்க, எல்லாம் அளவுக்கு செய்திருக்கு. நீங்கள் இது எடுத்து சிம்பிளாக என்ன செய்யலாம்? இங்கே பாருங்க, இந்த லெட்டர்களை மாற்றலாம். சரியா, இந்த லெட்டர்களை நீங்கள் இதுக்கு மேலே டைப் பண்ணி நீங்கள் உங்களோட கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் என்று சொல்லி ஒரு பேர் போட்டிருக்கு, பானெட் என்று நீங்கள் உங்களோட பேர்களை போட்டு சரியா, மேரேஜ் ஆஃப் தியர் டாட்டர் ஆஃப் சன் சொல்லி நீங்கள் இன்வைட் பண்ணலாம். சரியா, அப்போ வேண்ட பேரை போடுறது. இந்த படம் உங்களுக்கு ஓகேன்னா இந்த படத்தை இப்படியே விடலாம். அல்லாட்டி நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணி போட்டு பெட்டி மாரி வரும். நீங்கள் இப்போ ரைட் மவுஸை கிளிக் பண்ணுங்க, அந்த பெட்டியை செலக்ட் பண்ணி போட்டு ரைட் மவுஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த சேஞ்ச் பிக்சர், சரியா, இதில் போய் சேஞ்ச் பிக்சர் வந்துட்டு நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் சில நேரங்களில் ஆன்லைனில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய இருக்கும். அது எவ்வளவுக்கு வருமென்று சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு போய் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வரலாம். அதுதானே, இப்போ நான் இதில் இருந்து ஒரு படத்தை கொண்டு வரேன். சும்மா இன்னொரு படத்தை எப்படி போடுறேன்னு காட்டுறதான் என் நோக்கம். சரிதானே, இப்போ நான் ஏதாவது ஒரு படத்தை கொண்டு வரேன். ஏதோ ஒரு படத்தை நீங்கள் போடலாம். என்னட்ட வேலை பிரச்சனை ஒன்றும் இல்லை, அதுக்கு ஃப்ளவர் படங்கள் இருந்தால் எல்லாம் சரியா, பரவாயில்லை. வேறு படங்கள் நீங்கள் விரும்பின ஒரு படத்தை அதில் போடலாமா? கையில் ஒன்றும் இல்லை இப்போ. சரி, அப்போ இப்போ கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் இதுக்கு இன்னொரு படத்தை போடலாம். அதே போல் இங்கேயும் வந்து நீங்கள் என்ன மாற்றணுமோ அதை மாற்றலாம். தமிழில் டைப் பண்ணுறதுனா தமிழில் டைப் பண்ணலாம். பண்ணினா உங்களோட வெட்டிங் இன்விடேஷன் ரெடி. இப்போ டெம்ப்ளேட்ஸை பாவிக்கிறது குயிக்கான ஒரு சொல்யூஷன். என்ன உங்களுக்கு அதை அங்கேயே டெம்ப்ளேட் இருக்குது, அது எல்லாம் அளவுக்கு செய்திருக்கு. அப்போ நீங்கள் இதை எடுத்து படத்தை போடுவீங்க, லெட்டர் எல்லாம் மாற்றுவீங்க. வெட்டிங் இன்விடேஷனுக்கு பதிலாக பர்த்டே இன்விடேஷன், அது என்னது, நீங்கள் இந்த கார்டை இன்விடேஷனுக்கு பாவிச்சு கொள்ளலாம். சரியா, தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நீங்கள் போட்டுட்டு இப்போ நீங்கள் போட்டு முடித்த உடனே இப்போ இதுதான் எங்களோட ஃபைனல் இன்விடேஷன் ரெண்டு வைப்பேன். நீங்கள் எல்லாம் மாற்றிட்டீங்களேன்னு வைப்போம்மா. வச்ச உடனே இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இதை வந்து சேவ் ஆஸ். சரியா, இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணக்குள்ள இப்போ நான் சொல்கிறேன், ஓகே, பப்ளிகேஷன். அப்படியே அந்த பப்ளிகேஷன் ரெண்டு பேரும் எம்எஸ் பப்ளிஷரில் செய்ய ஓகே, ஆனால் நீங்கள் பேரை மாற்றலாம். அப்ளிகேஷன் இன்விடேஷன் டெஸ்ட் அண்டு நான் ஃபைலுக்கு பேர் போடுறேன். அப்போ பாருங்க, சேவ் ஆஸ் பப்ளிஷர் ஃபைலாக சேவ் பண்ணப்படுமே. பியூ அது எல்லாம் பப்ளிஷர் ஃபைலாக சேவ் பண்ணா அந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர்லாம் இருக்கும். இப்படி இப்போ நான் சேவ் பண்ணி போட்டேன். அப்போ இது நீங்கள் திருப்பி வந்து கரெக்ஷன் செய்யலாம். ஒரே ஆட்டத்தில் செய்ய முடியாட்டி வந்து செய்யலாம். சரியா, இப்போ இதுக்கு இங்கே டூப்ளிகேட் போட்டிருக்கிறபடியா அது டூப்ளிகேட்டும் இருக்குது. சரியா, இதை நீங்கள் தேவையில்லாட்டி ஒன்றே அடிக்கலாம். சரியா, இப்போ நான் இதை வந்து பிடிஎஃப் ஆக்க போகிறேன். சேவ் ஆஸ் பிடிஎஃப். ரைட்,
சேவ் ஆஸ் பிடிஎஃப் இல்லை போயிட்டு பிடிஎஃபாக சேவ் பண்ணுறேன். சரி தானே? பிடிஎஃப் இதில் கீழே பிடிஎஃப் போட்டுக்கிட்டா பிடிஎஃபாக வந்து இப்போ என்ன நடக்குது, உங்களுக்கு அந்த இன்விடேஷன் வந்து பிடிஎஃபை சேவ் பண்ணிட்டு அந்த பிடிஎஃபை நீங்கள் இங்கே தண்டபாட்டில் சேவ் பண்ணினோடனே காட்டும் உங்களுக்கு பிடிஎஃப். அப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணிட்டு இந்த லைட் கோடு இருக்கு தானே, இதெல்லாம் பட்டி அறிகிறது. சரியா? இந்த கோடெல்லாம் வெட்டுறதுக்காக விட்டுருக்கு, ப்ளீடிங், ரைட்? அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த ஒரு பேப்பர் கட்டரால் இதை வெட்டினீங்களா, இல்லாட்டி சின்ன ஒரு பேப்பர் கட்டரால் ரூலரை வச்சு போட்டு நீங்கள் வெட்டலாம். சரியா? நிறைய அடிக்க போகிறீங்கன்னா அடிச்சுட்டு அங்கேயும் கட்டர் இருக்கிற ஆக்கள்கிட்ட கொடுத்து வெட்டி தருச்சுன்னா வெட்டி தருவீங்க, ரைட்? இதுகள் வழியாக பிரிண்டிங் இடங்கள் வழியாக வெட்டி வச்சு எடுக்கலாம். வெட்டியை பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி தாங்கோன்னா நீங்கள் இதை மட்டும் கொடுத்தா 500 இன்விடேஷன் வேணுமெண்டா 500 இன்விடேஷன் செய்து போடலாம். இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் வெளியிட போகிறீங்க, இல்லாட்டி பர்த்டேக்கு, எல்லாத்துக்குமே இந்த இன்விடேஷன் ஃபார்மேட்டை பாவிச்சு நீங்கள் இப்போ இதுக்குள்ள கணக்க வேலைகள் இப்போ இப்படித்தான் வெள்ளை கலரில் இருக்கணும் இல்லை, நீங்கள் வித்தியாசமாக செய்திருக்கலாம். சரியா? அப்போ நீங்களே ஒரு நிகழ்ச்சிக்குரிய இன்விடேஷனை எவ்வளவு இலகுவாக மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் செய்யலாம் என்று பார்த்தீங்க. சரியா? அப்போ செய்து முடிச்சோன்னா பிடிஎஃப் ஆகி போட்டு இப்போ நான் திருப்பி எங்களோட ஃபைலுக்கு போனால் இந்த பாருங்க, இதில் நீங்கள் இது டெம்ப்ளேட் தான். டெம்ப்ளேட் நோக்கில் எல்லாம் சைஸ் எல்லாம் கணக்காக இருக்கும். என்ன அதான் இது நன்மை. சரியா? பாருங்க, அப்போ அதில் எல்லாம் இருக்குது கணக்காக, உங்களுக்கு செய்ய சும்மா இருக்குது. இப்போ இந்த இன்விடேஷனில் நீங்கள் இந்த பேஜ் டிசைனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணுமெண்டா பேக்ரவுண்ட் போடலாம். ரைட்? பேக்ரவுண்ட்ஸ் வந்துட்டு சாலிட் ஃபில், ரைட்? இல்லாட்டி ஏதாவது படங்கள் லைட் கலரில் இதில் போயிட்டு ஒரு கலரை போட்டும் நீங்கள் செய்யலாம். இப்படி ஒரு பேக்ரவுண்டை கொண்டு வந்தா இப்போ எல்லோ கலரில் வந்துட்டு. சரியா? அப்போ நீங்கள் அதெல்லாம் செய்யலாம். ஆக இந்த இன்விடேஷன் டெம்ப்ளேட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் உள்ள டெக்ஸ்ட்டை, அதில் உள்ள படத்தை, அதில் அது இருக்கிற கலரை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போட்டு இப்போ நீங்களே ஒன்றை முதல்ல இருந்து செய்யணுமெண்டா இந்த அளவெல்லாம் பார்த்து அந்த அதே இடத்துல கொண்டாந்து வச்சு செய்யக்குள்ள கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். அப்போ இலகுவை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் டெம்ப்ளேட்டை பாவிச்சு ஒரு இன்விடேஷனை நீங்கள் அது என்ன நிகழ்வு இன்விடேஷன் என்றாலும் இந்த டெம்ப்ளேட்டை பாவிச்சு செய்திடலாம். சரியா? அப்போ நான் இப்போ ஒரு டெம்ப்ளேட்டை பாவிச்சு ஒரு இன்விடேஷன் எப்படி மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் செய்யலாம் என்று பார்த்தோம். சரி, இப்போ நான் நடுவே உங்களை சொல்கிற விஷயம், மைக்ரோசாஃப்டில் ஒரு ப்ரோக்ராம் பாவிக்க தெரிஞ்சால் சில விடயங்கள் எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே விதமான அணுகுமுறையாக இருக்கும். இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் எடுத்தா என்ன, ஒரு புது ஃபைலை திறந்து வேலை செய்ய தொடங்கினா என்ன, இங்கே உள்ள கமாண்டுகள் எங்களுக்கு தேவை. சரியா? இப்போ அதுகளை கொஞ்சம் பார்க்க போனோம்னா, இப்போ இந்த ஃபைலையும் வச்சு பார்க்க போனோம்னா முதல் பாருங்க, ஃபைல் இருக்குது. இது சரியாக வேர்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கலாம். கூடுதலாக வேர்டில் இருக்கிற எல்லா இதுவும் இங்கே இருக்கும். சேவ் பண்ணலாம். சேவ் ஆஸ்ன்றது முதல் தரம் சேவ் பண்ணக்குள்ள சப்சிக்வெண்ட் சேஞ்சஸ், அது தொடர்ந்து வர சேவிங்களுக்கு நீங்கள் சேவை பாவிக்கலாம். சரியா? பிறகு நீங்கள் அதே ஒரு இமேஜ் ஃபைல் இங்கே பாருங்க, எக்ஸ்போர்ட் ஒன்று இருக்குது. சேவ் ஆஸ் பிடிஎஃப்ண்டா நீங்கள் செய்திருவீங்க. இது ஒரு இமேஜ் ஃபைலாக கொண்டு வரணுமெண்டா இங்கே எக்ஸ்போர்ட் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் ஃபைல் டைப் பண்ணிட்டு நீங்கள் கொண்டாடலாம். இல்லாட்டி சேவாசில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்க்கு பதிலாக ஒரு இமேஜ் ஃபைலில் கொண்டுடலாம், பிஎன்ஜி ஃபைலில் சேவ் பண்ணலாம். சரி? அப்போ இதெல்லாம் இந்த முதல் ஃபைல் என்ற இதுக்கு கீழே இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோ கமாண்டும் வேணும். மேலே கோமன்றது பொதுவாக எடிட்டிங் செய்கிறதுக்குரியது. இப்போ இதில் இருக்கோங்க நீங்கள் என்னோட அடிஷனலாக ஒரு டெக்ஸ்ட் இங்கே போடணுமெண்டா நீங்கள் என்ன செய்வீங்க, ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் என்று சொல்லி போட்டு இதில் என்னொரு பாக்ஸ் ஒன்றை போட்டுட்டு, சரியா,
அதை இந்த இடங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளணுமா. அப்போ போட்டுட்டு இதை நான் விளையாண்டுட்டு இதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்டை போடலாம். சரியா? இப்போ சும்மா நான் போடுறேன், இப்படி ஒன்றை போடுறேன், வெல்கம் போடுறேன். நான் நீங்கள் என்னத்தையும் போடலாம். போட்டோன்னே இப்படி இது டெக்ஸ்டோட வருது, இங்கே வருது. இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த கோடு வெட்டி தெரியாமல் இருக்கணும் என்றால் நீங்கள் அது ஏற்கனவே பட்டு தெரியாமல் தான் நீங்கள் வந்திருக்கு. அது செய்யணும் என்றால் நீங்கள் இதில் போய் ரைட் கிளிக் பண்ணி போட்டு அதில் போய் நீங்கள் அந்த இதை சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் இங்கே வந்து அது ஏற்கனவே அதுதான் இருக்குது டெக்ஸ்ட். இப்போ நீங்கள் இப்படி விட்டால் ஒரு பட்டியும் வராது. அப்போ ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் படங்கள் போடணுமெண்டா இதை கிளிக் பண்ணி போட்டு அடிஷனலாக படங்கள் வேணுமெண்டா நீங்கள் கொண்டு வந்து போடலாம். அல்லாட்டி ஷேப்ஸ், ஏதாவது ஷேப்புகள், ரைட். இப்போ இந்த ஷேப்பை நீங்கள் போடணும் என்றால் இந்த ஷேப்பை போடணும் என்றால் இதில் கொண்டு வந்து அதை போடலாம். சரியா? அப்போ டேபிள், ஏதாவது டேபிள் போடணும் என்றாலும் நீங்கள் எங்கே போடலாம். ஷேப்ஸ், டேபிள், பிக்சர், டெக்ஸ்ட் போடுறது இதெல்லாம் இதுக்குள்ளே செய்யலாம். அதே நேரத்தில் நீங்கள் இங்கே போய் இதை ஹைலைட் பண்ணி போட்டு இந்த ரிவ்யூவில் போய் ஸ்பெல் செக் பண்ணலாம். ரைட், ஸ்பெல் செக் பண்ணலாம். சரியா? வேர்டில் செய்கிற எல்லாம் இங்கே செய்யக்கூடிய இருக்குது டெக்ஸ்டில். சரியா? எல்லாட்டி நீங்கள் இவ்வளோத்தையும் வேர்டில் டைப் பண்ணி போட்டு காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போடலாம். அது அங்கே உங்களுக்கு எது வழக்கமாக இது கொஞ்சம் மண்டபடியாக இதிலே வச்சு டெக்ஸ்ட் பண்ணி ஸ்பெல் செக் பண்ணலாம். சரியா? அப்போ இந்த ஃபைலில் வந்து ஃபைல் சேவ் ஆஸ், பிரிண்ட், இமேஜை கன்வெர்ட் பண்ணுறது. இமேஜ் நோக்கில் 2 விதமான இமேஜை நாங்கள் பொதுவாக பாவிக்கிறது. ஒன்று வந்து ஜேபெக் ஃபார்மேட், அடுத்து வந்து பிஎன்ஜி ஃபார்மேட். டிஜிட்டலில் நீங்கள் ஃபேஸ்புக்கு அப்படி இப்படி செய்யக்குள்ள பிஎன்ஜி வந்து எல்லாம் பிரிண்ட் பண்ணுறேன்டா ஜேபெக்லேயோ பிஎன்ஜிலையோ ரெண்டும் செய்யலாம். சரியா? ஆனால் டிஜிட்டல்ண்டா வெப்சைட்டுகள், ஃபேஸ்புக்குகள் அதெல்லாம் பாவிக்கிறது பிஎன்ஜியில் வச்சுக்கிறது குறை இடத்துக்குள்ள வச்சுருக்கும். சரியா? பிஎன்ஜி வந்து எடுக்கிற இடம் வந்து சின்ன இருக்கும். சரி, அப்போ ஹோமில் போனீங்கன்னா இந்த ட்ராபாக்ஸ், டேபிள், ஷேப்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதை பாவிச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இது டெம்ப்ளேட்ன்றபடியா எல்லாம் வந்து ஓப்பனாக காட்ட இல்லை. ஏண்டா சிலதுகள் இதுக்கு பொருத்தம் இல்லையாண்டதுக்காக காட்ட இல்லை. உங்களோட ஓன் ஃபைலண்டா எல்லாமே இதில் ஆக்டிவாக இருக்கு. இங்கே இன்சர்ட்டுக்கு போய் நீங்கள் இன்சர்ட்லேயும் கூடாவும் நீங்கள் டேபிளை இன்சர்ட் பண்ணலாம், பிக்சரை இன்சர்ட் பண்ணலாம், ஷேப்புகளை இன்சர்ட் பண்ணலாம். அல்லாட்டி நீங்கள் போய் ஆன்லைனில் படங்கள் எடுத்து போடலாம். ரைட், சில படங்கள் அங்கேயே உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். இப்போ பாருங்க, ஒரு பர்த்டேண்டா இல்லை போய் பர்த்டே கேக் படங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் இதில் ஒரு படத்தை எடுத்து இந்த படங்கள் பொருத்தமாக இருக்குண்டா நீங்கள் பர்த்டே இன்விடேஷனுக்கு இப்படி ஒரு படத்தை எடுத்து போடலாம். ரைட், இந்த படத்தை அங்கே ஒரு இடத்துல போடலாம். இல்லாட்டி அந்த ஃப்ளவருக்கு பதிலாக கூட இந்த படத்தை கொண்டு வந்து போட்டிருக்கலாம். சரியா? அப்போ இன்சர்ட் பிக்சர்ஸ் அது வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற பிக்சராக இருக்கலாம். இல்லாட்டி கம்ப்யூட்டரில் இருக்கிற பிக்சர்ண்டா அதில் சில ஆப்ஷன் வருது, இதுக்குள்ள போய் படத்தை கொண்டு வரலாம். சரியா? அதே மாதிரி ஷேப்ஸும் நான் முதல் போட்ட ஷேப்ஸை இங்கே வந்து தந்துக்கிட்டேன். இதெல்லாம் இங்கே போர்டர் ஒன்று போடணுமென்றாலும் நீங்கள் போடலாம். சரியா? ஒரு போர்டர் போடணுமென்றால் இதில் போய் அங்கே சில ஸ்டாண்டர்டான போர்டர்கள் இருக்கும். அதில் ஒன்றை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா அதை போடலாம். ரைட், இதை கொண்டு இதில் போட்டு டெக்கரேட் பண்ணலாம் நீங்கள். சரியா? அப்போ ஒரு இன்விடேஷன் செய்கிறது ஏற்கனவே டெம்ப்ளேட் அங்கே பப்ளிஷரில் இருக்கும். அதை எடுத்துட்டு நீங்களாக இந்த டெக்ஸ்ட்டுகள், படங்கள் அதை மாற்றி போட்டு பிடிஎஃப் ஆக்கிட்டு பிடிஎஃபை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். அல்லாட்டி இமேஜ் ஃபைலையும் கன்வெர்ட் பண்ணி போட்டு எடுக்கலாம். சரியா? அப்போ எப்படி நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை பாவிச்சு ஒரு டெம்ப்ளேட் பாவிச்சு ஒரு இன்விடேஷன் எப்படி செய்யலாம் என்று பார்த்தீங்க. சரியா? இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வாங்க போகிறேன். இந்த அவங்கள பார்க்குறதுக்கா
இப்போ நான் இப்போ திருப்பியும் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷருக்கு போகிறேன். அப்போ இதில் போய் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் ப்ரோக்ராமை கால் பண்ணுறேன். நீங்கள் எப்படி அது வருது, எப்படி துவங்குறது எல்லாத்தையும் பார்க்குறக்கா. இப்போ மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை திரும்ப நான் தொடங்குறேன். ஓகே, அப்போ இன்னொரு மைக்ரோ பப்ளிஷரில் இன்னும் ஒரு இதை வந்து நாங்கள் பார்க்கலாம். சரியா? அப்போ இப்போ மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் வந்து இலகுவாக நீங்கள் இப்படியான வேர்டில் கூட செய்யலாம். ரைட், நான் சொல்லி தந்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போவே பார்த்தீங்க, இந்த டெம்பிளேட்டை பார்த்து மாற்றோக எவ்வளோ சுகமாக இருக்குன்ற. என்னத்தை கண்டாலும் நீங்கள் இன்விடேஷன் என்றால், நான் இப்போ காட்டி தந்த மாதிரி அங்கே இருக்கிற டெம்பிளேட்டை எடுத்துட்டு அதில் இன்விடேஷனுக்குரிய டெம்பிளேட்டை எடுத்துட்டு அதில் நீங்கள் அப்படியே செய்ய தேவையில்லை. அதை அப்படியே வச்சுக்கொண்டு நீங்கள் அதே அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட போட வேண்டிய தகவல்களை, படங்களை போட்டு புது இன்விடேஷன் செய்துட்டு அதை நீங்கள் பிடிஎஃப் சேவ் பண்ணலாம், அல்லாட்டி இமேஜ் ஃபைலாக சேவ் பண்ணலாம். இமேஜ் ஃபைலாக சேவ் பண்ணோக்க நான் சொன்னேன் 2 விதமான இமேஜ் ஃபைல். ஒன்று ஜேபேக்கில் சேவ் பண்ணலாம், அல்லாட்டி பிஎன்ஜியில் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த அங்கே உங்களோட விருப்பமான அளவு வெட்டுற அளவு கூட நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் சின்ன பெருசாக வெட்டலாம், கொஞ்சம் மாற்றலாம். அதைகளை கூட மாற்றலாம், அளவை கூட மாற்றலாம். ஆனால் டெம்ப்ளேட்டிலேயே கொண்டு வந்தால் அவங்களுக்கு சுகமாக இருக்கும். அந்த இதில் பொதுவாக இன்விடேஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் அண்டு இருக்கும், போஸ்ட் கார்ட் சைஸ் அப்படி இப்படி தான் இருக்கும் பொதுவாக. அப்போ அந்த சைஸு பார்க்க அங்கே இருக்கு. இனிமேல் நீங்கள் இன்விடேஷன்கள் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸசைஸுக்காக நீங்கள் செய்து பாருங்க. ஒரு இன்விடேஷனை இந்த டெம்ப்ளேட்டை பாவிச்சு செய்து பாருங்க. ஓகே, சரி. அப்போ நான் இப்போ திருப்பி போனேன்டா. இப்போ நான் திரும்ப இன்னொரு நியூ ஆண்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ நியூ ஆண்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ போய் இன்னும் ஒரு பாருங்க, இன்விடேஷனுக்கே எனக்கு இருக்குது, பர்த்டே இன்விடேஷன் இன்னொன்றும் இருக்குது. சரியா? அதே நீங்கள் அடுத்து பார்ப்ப இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இன்விடேஷன் தான். இப்படி தான் வரும். சரி, டெம்ப்ளேட்டை போட்டோன்னே இப்படி வரும். நீங்கள் இதில் போய் கிரியேட்டன்னு சொல்லணுமா. கிரியேட்டன்னு சொன்னோடனே அவர் வந்து இப்போ இதில் வந்துன்னா ஒரு பேப்பரில் 2 இது செய்கிற மாதிரி இருக்குது. இங்கால ஒரு பக்கம் அப்படி இருக்குது, இங்கால வந்து இப்படி இருக்குது. அப்போ நீங்கள் வெட்டோக்கில் 2 கார்டு வரும். ஒரே விஷயம் 2 இடத்துல வருது தான். இது முன்பக்கம், இது பின்பக்கம், அப்படி டெம்ப்ளேட் இருக்கு. சரியா? இப்போ நான் கொஞ்சம் பெருப்பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. வேணுங்க அந்த டெக்ஸ்டா சரியா? இப்போ இதை நான் எடுத்துட்டு நீங்கள் லைக் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஸ்க்ரீன் அமைச்சு காட்டுங்க உங்களுக்கு. இதில் அந்த ஸ்டாம்ப் ஓட்டுறதுக்கு கூட இடம் ஓட்டுருக்கணும். இப்போ ஒரு கார்ட் மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்டாம்பை வண்டி ஒட்டிட்டு போஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்க. எல்லாம் அப்படியே அளவுக்கு செய்து வச்சிருக்கணும். நீங்கள் இதுகளை பாவிச்சு தேவையானதை மாற்றி கஸ்டமைஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு தக்க மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி போட்டு பிரிண்ட் பண்ணி செய்யக்கூடிய இருக்கும். சரி, இப்போ நான் திரும்ப போய் நியூ ஆண்டு போகணும் என்றால் வேறும் திரும்ப நீங்கள் போய் இதில் பாருங்க. இது வந்து பேனர் எப்படி செய்கிறேன் இதை கிரியேட் பண்ணி பார்ப்போம். இது என்னண்டா, நீங்கள் பேப்பரில் ஒவ்வொரு லெட்டரை செய்து போட்டு பிறகு பிரிண்ட் பண்ணி ஒட்டணும். ரைட்? என்னண்டா அவ்வளோ நீளமான பேப்பர் நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். அப்போ அதுக்கு தக்க மாதிரி பேனர் செய்யணும் என்றால் இப்போ இது ஹாப்பி பர்த்டேக்கு செய்திருக்கணும் பேனர். இதை அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே பேனர் ஒரு பக்கத்தில். அப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை வந்து இதுகளை ஒட்டி விடலாம்.
பேப்பர் ஒட்டி விட்டா ஒரு நீள பேனர் மாதிரி பேர். அல்லாட்டி நீங்கள் இதில் போய் ஒவ்வொன்றிலே நீங்கள் வேறு என்ன மெசேஜ் போடுவோம், இந்த லெட்டரை மாற்றணுமெண்டா நீங்கள் ஹைலைட் பண்ணி போட்டு ஏச்சுக்கு பதிலாக போடலாம். இந்த படத்தை மாற்றணுமெண்டா பேக்ரவுண்ட் படத்தை வேணுமெண்டால நீங்கள் மாற்றலாம். ஆனால் இதை பொறுத்தளவில் இது நல்ல வடிவான இது வந்திருக்கணும். அப்போ நீங்கள் அதையே பாவிக்கலாம். இப்போ வெட்டிங் ஆனிவர்சரி, இப்போ வெட்டிங் ஆனிவர்சரி என்று போட்டுட்டு இதே படத்தை நீங்கள் பாவிக்கலாம். சரியா? இப்போ பேனருக்கு அது ஒரு டெம்ப்ளேட் தந்திருக்கிறேன். நியூ ஆண்டு போகும், திரும்ப நியூ ஆண்டு போயிட்டு போட்டோ ஆல்பம் அப்படி செய்கிறது. மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் போட்டோ ஆல்பம் செய்ய போகிறோம். ஒரு ஆல்பம் அப்படியே 10 பக்கத்தோட வச்சிருக்கணும். இதை நீங்கள் பிறகு திருப்பி என்ன இன்சர்ட் சொல்லிக்கொண்டு கூட பக்கத்துக்கு கொண்டு போகலாம். இதில் போய் இதில் ஒரு படம், நீங்கள் ஒரு படத்தை போடுவீங்க. சரியா? இதில் சேஞ்ச் பிக்சர். சரியா? சேஞ்ச் பிக்சர் வந்துட்டு இதில் நீங்கள் ஒரு ஃப்ரம் ஃபைல் வந்துட்டு சும்மா நான் காட்டுறதா. சரியா? இப்போ பாருங்க, அதே டிசைனுக்குள்ள இப்போ ஒரு படம் வந்திருக்கு, படத்தை கொண்டாந்து. அப்போ இதில் நீங்கள் இப்போ இதைத்தான் உங்களுக்கு இது கூட பிடிச்சிருக்கு, இதில் என்ன ஒரு காப்பி வேணுமெண்டா இதை கிளிக் பண்ணி போட்டு இன்சர்ட் டூப்ளிகேட் பேஜ் சொல்லு. அப்போ அதில் டூப்ளிகேட் ஆஃப் போத் பேஜஸ். எஸ், இப்போ பாருங்க இதை மாதிரி 2 வந்துட்டு. இப்போ இது ஒரு டெம்ப்ளேட். நீங்கள் ஒரு படம் ஆல்பம் செய்ய போகிறீங்க. சரியா? ஒரு சின்ன பிள்ளைண்ட பர்த்டேக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ இதில் வீலா வந்துட்டு அவன் பேரை போடலாம், அவன் படத்தை போடலாம். அப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒரு ஆல்பம் செய்யணுமெண்டா அப்போ என்ன, அந்த பிள்ளைண்ட படத்தை போட்டுட்டு அந்த ஒரு வருடத்தில் பிள்ளைண்ட எடுத்த வேறு படங்கள் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஒரு இதை செய்துட்டு அதை பிடிஎஃப் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணி போட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கக்கூடிய இருக்கும். அல்லது பிரிண்ட் பண்ணி ஒரு ஆல்பம் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். எல்லாம் ஆல்பமாக செய்து கொடுக்கத்தக்க மாதிரி தான் அந்த அளவுகள் எல்லாம் போட்டு செய்திருக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு இந்த டைம் இது பிடிச்சதுண்டா, இதை டூப்ளிகேட் பண்ணணுமெண்டா இன்சர்ட் டூப்ளிகேட் பேஜ். ரைட்? அப்போ இதில் ஒரு கொஞ்சம் சாம்பிளே வளர்ந்துருக்கணும். ரைட்? கொஞ்சம் சாம்பிளை வளர்ந்துருக்கணும். அதுக்குள்ள நீங்கள் தேவையான போட்டு ஒரு முழுமையான ஒரு 30 பக்கம் 40 பக்கத்தில் கூட நீங்கள் இந்த போட்டோ ஆல்பத்தை செய்ய முடியும். அப்போ மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனில் இருக்கிற டெம்ப்ளேட்டை பாவிச்சு வேறு விதமான அப்ளிகேஷன்ஸை வேலை குயிக்க வடிவை நீங்கள் செய்திடலாம். சரியா? இப்போ இதால் வேர்டில் செய்யலாம். வேர்டிலையும் டெம்ப்ளேட்டுகள் கிடைக்கும். இதை விட இந்த அளவு கிடைக்காட்டிலும் கிடைக்கும். ஆனால் வேர்டில் செய்கிறத விட இந்த வேலைகளுக்கு, இப்படியான கிராஃபிக்ஸ் வேலைகளுக்கு அதுக்கண்டே பப்ளிகேஷனுக்கண்டே உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர். எப்படி நீங்கள் வேர்டில் ஒரு டேபிள் போட்டு கால்குலேஷன் செய்து ஷார்ட்டிங் செய்து செய்யலாம் என்றாலும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்ற ப்ரோக்ராம் அதுக்கண்டு உருவாக்கப்பட்டது. சரியா? இப்போ டிஃபிகல்ட்டான அக்கவுண்டிங் அப்படியான எந்த பெரிய வேலையும் செய்யக்கூடிய மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கும். ஆனால் ஒரு அளவுக்கு செய்கிறதுக்கு வேர்டிலும் செய்யலாம். அதே மாதிரி பப்ளிகேஷன் வேலைகளை ஓரளவுக்கு வேர்டிலும் செய்யலாம். ஆனால் இலகுவாக செய்கிற இதுக்கண்டே உருவாக்கப்பட்டதான் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர். இப்போ இதெல்லாம் செய்து பாருங்க. நீங்கள் செய்து பார்த்தா தான் இது உங்களுக்கு கையில் பரிச்சயமாகும். சரியா? எப்படி ஒரு ஃபோட்டோ ஆல்பம் செய்யலாம்ன்றது நீங்கள் இந்த ஃபோட்டோ ஆல்பம் டெம்ப்ளேட்டை பாவிச்சு படங்களை போட்டு இப்போ இதில் வந்து பாருங்க, இந்த இதுக்கு போயிட்டு இதில் ஒரு படம் போடுறோம். ஓகே, இதில் நான் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பிக்சர் இதில் வந்து
ஆனால் இன்னும் ஒரு படத்தை கொண்டு போடுவோம். சரியா? இப்போ இன்னொரு படத்தை கொண்டு போட்டாச்சு. இப்போ பாருங்க எப்படி நீங்கள் இப்போ இதுக்குள்ளேயும் படங்கள் இருக்குது, இதுக்குள்ளேயும் படங்கள் இருக்குது. இப்போ இதில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பிக்சர், இப்படி நீங்கள் செய்து முடிச்ச பிறகு நீங்கள் செய்யக்குள்ளேயே சேவ் பண்ணி செய்யலாமா? சேவ் ஆஸ் முதல் தரம் போட்டுட்டு ஒரு ஃபைலை கொடுத்து சேவ் பண்ணும். பிறகு சேவ் பண்ணி செய்து கொண்டு போகலாம். இல்லாட்டி இருந்தா போல நான் பவர் போச்சுன்னா எல்லாம் போயிடும். சரியா? இதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு பிளாங்க் பேஜும் வச்சுக்கொண்டு அதுக்குள்ளே நான் டேபிள் ஓட்டு அப்படி இப்படி என்ன எழுத வேண்டாம். நீங்கள் அதெல்லாம் செய்யலாம். இங்கே எல்லாமே இருக்குது, இன்சர்ட் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். செய்த முடிய நீங்கள் என்ன செய்வீங்க? சேவ் ஆஸ் கண்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் நேமை கொடுத்து சேவ் பண்ணுவீங்கள். ஒரு கீழே வந்து பிடிஎஃப் போட்டு விட்டீங்கன்னா ஒரு புத்தகம் மாதிரி பிடிஎஃப்ல இந்த ஆல்பம் வந்து கணக்க பக்கங்கள் இருக்கிறபடியா அதை இமேஜ் ஃபைலாக போடுறதில்ல. நான் அர்த்தம் இல்லை, என்ன ஒரு புத்தகம் மாதிரி வர போகுது கணக்க பக்கங்கள். அப்போ பிடிஎஃப் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். சரியா? இப்போ இதுலேயும் பேருங்க இங்கால இந்த இடங்கள் விட்டுருக்கணும், இது விட்டுருக்கணும். அதுக்குள்ள நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்டுகள் போடலாம், இதே சைஸை வச்சுக்கொண்டு இதுக்குள்ள நீங்கள் நிரப்பலாம். இதுக்குள்ள சரியா ஒரு டிசைன் மாதிரி செய்திருக்கணும். ரைட்? நான் திருப்பி நியூ கொண்டு போவோம். நியூ போட்டுட்டு இப்போ வேறுங்க வேற எத்தனையோ வேலைகள் நீங்கள் செய்யலாம். அட்ரஸ் லேபல் ஆட்டோமேட்டிக்காக இருக்கு. அட்ரஸ் லேபல் நீங்கள் என்ன அட்ரஸ் லேபல் செய்துட்டு பிரிண்ட் பண்ணி ஒட்ட போறீங்க. சரியா? பிரிண்ட் பண்ணி ஒட்ட போறீங்க. நீங்க பிரிண்ட் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து இங்க பாருங்க இப்படி இருக்குங்க. அதே மாதிரி அங்காலையும் காப்பி பண்ணி போட்டு கொண்டு போகலாம். இந்த அட்ரஸை போட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி போட்டு வட்டி விட்டீங்கண்டா அப்படியே ஸ்டிக்கர் பேப்பரில் வட்டி ஒட்டக்கூடிய இருக்கும். உங்களுடைய என்வெலப்பில் ஒட்டிட்டு அனுப்பலாம். சில நேரங்களில் உங்களுக்கு ஸ்டிக்கர் அட்ரஸ் ஸ்டிக்கர் தேவைப்படும். சரியா? அது நீங்களே செய்து கொள்ளலாம். பிரிண்ட் பண்ணாக்க மட்டும் நீங்கள் கொண்டே பிரிண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டிக்கர் பேப்பர் இல்லாட்டி ஸ்டிக்கர் பேப்பரை வண்டி வச்சு பிரிண்ட் பண்ணலாம். அப்போ அட்ரஸ் லேபலுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் சரியான அளவுக்கு அதையெல்லாம் செய்திருக்கணும். இப்போ இதில் இதெல்லாம் மாற்றின பிறகு நீங்கள் இதை கண்ட்ரோல் சி பிறகு அடுத்த இதில் கொண்டே விட்டுட்டு கண்ட்ரோல் பாருங்க அடுத்த ரோ அப்படி காப்பி பண்ணி ஒன்றை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணி கொண்டு போகலாம். ஒரு லைனை ஹைலைட் பண்ணுறேன். சரியா? இதை ஹைலைட் பண்ணுறேன். கண்ட்ரோல் சி அடிச்சுட்டு இங்கால வந்து அடுத்த இடத்துல ஒன்றை விட்டுட்டு கண்ட்ரோல் வி, அதே மாதிரி இன்னொரு இடத்துல விட்டுட்டு கண்ட்ரோல் வி. நீங்கள் சின்ன அப்புறம் நினைவீங்க. சரியா? உங்களோட அட்ரஸை போட்டு வரக்கூடாது. அப்போ போட்டால் ஒரு முழு பேச்சுக்குரிய அட்ரஸை நீங்கள் பேச்சு செய்து போட்டு அதாவது இந்த அளவுக்கு வட்டி விட்டீங்கண்டா சரியா? ஸ்டிக்கர் பேப்பரில் பிரிண்ட் பண்ணால் அப்படியே ஒழிச்சிருச்சு ஒட்டக்கூடிய இருக்கும். இல்லாட்டி பேப்பரில் ரெண்டு போட்டு கம்மா போட்டு ஒட்ட வேண்டி இருக்கும். அப்போ வேலை குயிக்க நீங்கள் அட்ரஸ் லேபல் செய்யலாம். அட்ரஸை போடுறதுக்கு வேற ஆட்டண்ட அட்ரஸ் போடணும்னா தனித்தனியாக டைப் பண்ணலாம். சரியா? ரொம்ப இவ்வளவு பிரயோசனமான வேலைகளை இந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் செய்யலாம்.
இங்கே பாருங்க, வெட்டிங் போட்டோ ஆல்பம் கிரியேட். இப்போ இதில் வந்து இப்போ வெட்டிங் ஆல்பத்துக்கு அங்கே செய்த அதே மாதிரி தான். சரியா? இதில் போடுறது, இதில் நீங்கள் ஒரு படத்தை மாற்றுறது, சேஞ்ச் பிக்சர். சரியா? பிக்சரை மாற்றிட்டு அப்போ ஒவ்வொன்றுக்கும் இதில் ஒரு படம், இதில் ஒரு படம், இதில் ஒரு படம். அப்போ எல்லாமே ஃபார்மேட் பண்ணி தந்திருக்கு. நம்ம வேறு டிசைனில் படங்கள் போட்டு இதுக்குள்ள நீங்கள் இந்த பக்கத்தில் இந்த டிசைனில் 5 படம் வேணும். நீங்கள் இடக்கிட வேறு வேறு இடங்கள்லாம் கொண்டே வைக்கலாம். இப்போ இதுக்குள்ள மூவ் பண்ணலாம் தானே புறா பாருங்க. இப்போ இதை கொண்டு போட்டுட்டு இதை கொண்டே இங்கே விடலாம். ஓகே, அதே இதில் வச்சுருங்க. நான் காப்பி பண்ணி செய்யலாம். அப்போ நீங்கள் இப்போ டூப்ளிகேட் பண்ணி போட்டு எந்தெந்த டிசைனில் இதில் ஒரு 5, இதில் ஒரு 5, இதில் ஒரு 3, அப்படி இப்போ வேறு டிசைன் எடுத்து போட்டு ஒரு 50 பக்கம் செய்து போட்டு வெட்டிங் ஆல்பத்தை நீங்களே செய்து ஆக்களுக்கு அப்படியே பிடிஎஃப் ஆக்கிவிட்டால் ஒரு புத்தகம் மாதிரி வந்துடும். பிரிண்ட் பண்ணி போட்டு பைண்ட் பண்ணி போட்டு நீங்களே ஒரு வெட்டிங் ஆல்பத்தை செய்து கொடுக்கலாம். அது வெட்டிங் ஆல்பமாக இருக்கணும், இல்லை அது பர்த்டே ஆல்பமாகவும் இருக்கலாம். சரியா? அப்போ ஆல்பம் வந்து பார்க்கல நான் முந்தி காட்டின அந்த ஆல்பம் டிசைனையும் பாவிக்கலாம், இந்த ஆல்பம் டிசைனையும் பாவிக்கலாம். அப்போ பர்த்டே காட்டுக்குன்னு 2 இருக்கு, இன்விடேஷனுக்கு 2, 3 இருக்கு. அப்போ வேறங்க கணக்க டெம்ப்ளேட்டுகள் இருக்கு. ஆனால் இதை விடவும் டெம்ப்ளேட் கூட காசுக்கு வேண்டக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் அப்படி போத்தவே இல்லை, இந்த ஃப்ரீயாயே நிறைய இருக்கு. இங்கே இதுக்குலாம் டிசைன் எல்லாம் போட்டிருக்கீங்க. சரியா? இது வந்தவே இதுக்கு நீங்கள் காப்பி ரைட்டிங் யோசிக்க தேவையில்லை. என்றாவே வந்து இது நீங்கள் உங்களோட அதாவது பர்சனல் யூஸுக்கு வந்து பாவிக்கத்தக்க மாதிரி விட்டுருக்கேன். அப்புறம் சேவ் பண்ணி பிடிஎஃப் ஆக்கிட்டு ஒரு புத்தகம் அல்லாட்டி டிஜிட்டல் ஆல்பம் மாதிரி நீங்கள் பிடிஎஃப் போடலாம். மக்கள் வந்து பார்க்கக்கூடியதை. அப்போ எடுக்கிற படங்களை நீங்கள் எல்லாரும் படங்கள் எடுக்கிறீங்களா, அப்போ படங்களை இப்படி போட்டு அழகாக்கி நீங்கள் செய்யணும். சரியா? நிறைய இதுகள் இருக்கு. நீங்கள் ஒரு அட்ரஸ் புக் கொண்டு செய்யலாம், மாடர்ன் குக் புக். இங்கே வேறு நீங்கள் ரெசிபி போட்டு ஒரு குக் புக் நீங்களே ஒரு குக்கரி சரியா? இதில் வந்து அப்போ என்ன ஒரு 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 சாப்பாடுண்டா நீங்கள் என்ன எவ்வளவு நேரம் செய்யணும், குக்கிங் டைம் எவ்வளவு, ரைட், எத்தனை பேருக்கு என்ன அளவு வேணும் என்று இதெல்லாம் தேவை. அப்போ அந்த ஃபார்மேட்டில் போட்டிருக்கணும். அது நீங்கள் தமிழில் வேணுமெண்டா தமிழில் நீங்கள் தண்ணலாம். அப்போ ஒரு ரெசிபி புக்கை செய்கிறதுக்குரிய டெம்ப்ளேட்டை அதை கொடுத்துருக்கணும். சரியா? இப்போ அட்ரஸ் புக், நீங்கள் ஒரு அட்ரஸ் புக்கை செய்யலாம். லெசன் பிளான் ஒரு கலண்டர் மாதிரி வரும், ரைட். தேங்க்யூ கார்டை நீங்களே செய்து தேங்க்யூ கார்டில் வந்து இங்க 4 கார்டு ஒரு பக்கத்தில் பிரிண்ட் பண்ணக்கூடிய செய்திருக்கிறேன். என்ன ஒரு இன்விடேஷன் பிளேயர், இவெண்ட் இன்விடேஷன். இதில் இந்த படத்தை வந்து நீங்கள் உங்களோட படத்தையே போடலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு படத்தை கையால் கீறி போட்டு பாட்டு எல்லாம் படிக்கிறீங்க, நீங்கள் கீறி போட்டு இந்த படத்தை மாற்றி விடலாம். சரியா? பர்த்டே கிஃப்ட் கூப்பன், போஸ்டர், ஒரு பெரிய போஸ்டர் மாதிரி செய்கிற பர்த்டேக்கு அதுக்கு இதுக்கு
இதில் பாருங்க சர்ச்சஸில் பர்சனல் ஒன்று இது பர்சனலில் இவ்வளோ நான் பார்த்தெல்லாம் பர்சனலில் இருந்தது. சரியா? பாருங்க இவ்வளவு இதுக்குள்ள பாருங்க இன்னும் கீழே போக போக இருக்குதுங்க. சர்டிஃபிகேட்டுகள் எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. சர்டிஃபிகேட் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் செய்யணும். என்ன செய்வீங்க? இதை கஸ்டமைஸ் பண்ணுங்க. நீங்கள் இதை எடுத்து போட்டு இது படத்தை நீங்கள் மாற்றலாம். ரைட்? இந்த படத்தை மாற்றலாம். இதை அப்படியே சர்டிஃபிகேட் அப்ரிசியேஷன் டெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு மாதிரி மாற்றணுமெண்டா மாற்றலாம். இதில் லோகோ போடணுமெண்டா கொண்டு லோகோ போடலாம். தி சர்டிஃபிகேட் இஸ் அவார்டட் டு இதை நீங்கள் இதையும் டைப் பண்ணி பேரை டைப் பண்ணி கொடுக்கலாம். ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுறது சரியா? அப்போ நீங்களே சர்டிஃபிகேட் செய்து கொள்ளலாம். இந்த பர்சனல் என்ற கேட்டகரியை நாங்கள் பார்த்துனாங்களா இதில் வேறு வேறு இது டிசைன் செட்ஸ் அண்ட் இருக்கு. பிஸ்னஸ் கார்டு செய்யும். இதில் போய் இதெல்லாம் மாற்றி விட்டா சரி. இதில் லோகோவை போட்டுட்டு மாற்றி விட்டா உங்களோட பிஸ்னஸ் கார்டு ரெடி. நேராக நீங்களே அதை செய்வோம். இல்லாட்டி ஒரு லெட்டர் செய்யணும். லெட்டர் செய்யணும். இங்கே லெட்டர் ஏராளமான வேலையான நீங்களே உங்களோட இதுக்கு செய்து கொள்ளலாம். இப்போ டிசைன் செட்ஸ் இருக்கிறதுல போனீங்கன்னா சில இதுகள் போட்டிருக்கேன். இப்போ ப்ரோச்சர் செய்கிறோம். இங்கே வேறுங்க ப்ரோச்சர்கள் செய்கிறது. பிஸ்னஸ் கார்டுக்கே நிறைய இதுகள் இருக்குங்க. இது ஒரு ப்ரோச்சர். இதை பார்ப்போம். இதை எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் மாற்றிட்டு இந்த கலர்களை மாற்றலாம். இதுக்குள்ளே 2-3 இதில் ஒரு கலரை போட்டு அப்படி இப்படி எல்லாம் செய்யலாம். இந்த படத்தை மாற்றலாம். போட்டால் இப்போ உங்களோட ஒரு குயிக்கான ஒரு பிக்சர் வந்து வந்துட்டு எனக்கு பக்கம் இருக்கு. சொன்னால் நீங்கள் இப்போ இந்த உங்களோட நியூஸ் லெட்டரை இந்த டெம்ப்ளேட்டையே வாசிச்சு செய்யலாம். இந்த ப்ரோச்சர் டெம்ப்ளேட் எடுத்து அதை கூட நீங்கள் நியூஸ் லெட்டரை மாற்றலாம். பேக்ரவுண்டுகளை தேவையில்லாத அழிச்சு போட்டு கஸ்டமைஸ் பண்ணும். ஒவ்வொன்றும் வந்து ஒரு தனி இங்கே வேணும். இதொரு தனி பாக்ஸா இருக்கு. இங்க இது இந்த படத்தை மாற்றலாம். வேணுமெண்டா இந்த படத்தை மாற்றலாம். ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இதுக்கு அவையெல்லாம் கொடுத்து செய்திருப்போம். அப்போ இதை மாற்றுறது சுகமாக இருக்கு. நீங்கள் புதுசாக செய்கிறத விட மாகின்னு எல்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் கட்டாயம் இப்படித்தான் செய்யும். இதைத்தான் பாவிக்கணும்னு இல்லை. நீங்கள் இப்போ நான் சும்மா இதை காட்டுறேன். குயிக்காக நீங்கள் செய்கிறதுக்காக காட்டுறேனே தவிர நீங்களே பிளாங்கா வந்து அதெல்லாம் அடுத்ததாக பார்க்க போகும். டெம்ப்ளேட்டில் போய் நீங்கள் குயிக்காக நிறைய டெம்ப்ளேட் இருக்கு. அதை எடுத்து மாற்றி பாவிக்கலாம். கிராப்ஸை வந்து தனியாக எல்லா காட்சியும் இதில் இருக்கலாம். இது வந்து பிஸ்னஸ் லேபல் வந்து அதை பிடிச்சி போட்டுக்கணும். இதில் எல்லாம் சேர்ந்தும் இருக்கு. அப்போ நான் இப்போ எவ்வளவு உங்களுக்கு காய்ச்சது இருக்கிற டெம்ப்ளேட்டுகளை பாவிச்சு எப்படி மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் வெவ்வேறு விதமான வேலையை மிகவும் விரைவாக செய்யலாம் என்று பார்த்தோம். இப்போ நான் ஒரு பிளாங்குக்கு போகிறேன்னா இந்த பிளாங்குக்கு போகிறேன். இப்போ நீங்கள் முதல்ல இருந்து எல்லாம் செய்ய போகிறீங்க. இப்படி தான் பெறும் ஒரு மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர். இதில் நீங்கள் எப்படி முதல்ல இருந்து ஒரு வேலையை செய்கிறது என்றது பார்ப்போம். இப்போ நீங்கள் பொதுவாக வந்து என்ன செய்வீங்க? இது வந்த பிறகு இந்த பேஜ் டிசைனில் போய் இந்த மார்ஜின் அதுகள் சரி கொண்டு வரும். இதில் போனால் மார்ஜின் இருக்குது. ஸ்டாண்டர்டே மாடரேட்டே ஒரு மார்ஜின் கொடுத்துருக்கிறேன். சரியா? இது நெரோவாக இருக்கணுமெண்டா இதை கிளிக் பண்ணால் நெரோவாக வரும். இங்கே வேறுங்க மாறிட்டு. சரியா? மார்ஜினை நீங்கள் மாற்றலாம். பொதுவாக மாடரேட் வந்து சரியாக இருக்கு.
சரியா? மார்ஜினை நீங்கள் விரும்பினபடி போடலாம், சைஸை போடலாம். உங்களுக்கு லெட்டர் சைஸ் இல்லாட்டி பெரிய இப்போ டிஜிட்டலில் ஃப்ளையர்கள் செய்ய ஓகே, நீங்கள் பெரிய சைஸில் செய்யலாம், டெப்ளாய்ட்லேயே செய்யலாம், பரவாயில்லை. என்ன அது நிலான வேற போகுது. சரியா? ஒரு பெரிய நிகழ்ச்சி என்றால் நிறைய விஷயங்கள் போட வேண்டி இருக்குமா. அப்போ ஒரு நிகழ்ச்சி நிரல் இல்லாட்டி ஒரு புரோச்சர் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க, இதில் போயிட்டு டெப்ளாய்டில் எடுத்து போட்டு இதுக்குள்ளே நீங்களே உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்யுங்க. சரியா? என்னென்ன செய்ய தேவைப்படும் வேறுங்க. ஒரு இதுக்கு பேக்ரவுண்ட் போடணுமா, அப்போ நீங்கள் இங்கே போங்க, பேக்ரவுண்டுக்கு போங்க, இல்லை போய் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்க. சாலிட் ஃபில்லண்டா ரேடியன் ஃபில்லண்டா அந்த காஃப்காவை 2 கலர் வரதா. சரியா? சாலிட் ஃபில்லண்டா நீங்கள் சாலிட் ஃபில்லண்டு போட்டுட்டு இப்போ நீங்கள் உங்களை விரும்பின ஒரு கலரை செலக்ட் பண்ணுங்க. ரைட்? இப்போ இந்த கலரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண பிறகு இங்கே இதில் பாருங்க டிரான்ஸ்பெரன்சி அண்ட் இருக்குது. இதை கொஞ்சம் டார்க்காக லைட்டாக வச்சுருக்கலாம். கூட்ட ஒரு ஒரு இந்த குறைஞ்சோண்டு வரும் கலரை. இதை டிரான்ஸ்பெரன்சியை கூட்ட பேக்ரவுண்ட் இந்த கலர் குறையும். இப்போ பாருங்க, நான் இப்போ போட்டு விட்டேன்டா. இப்போ பாருங்க, இந்த நான் செலக்ட் பண்ண கலரின் ஒரு டைலூட்டட் மாதிரி வருது. அப்போ நீங்கள் அதுக்குள்ளேயே வேறு வேறு கலர்களை சூஸ் பண்ணலாம். எப்படி அந்த பேக்ரவுண்ட் கலரை கொடுத்துட்டு, சரியா, பேக்ரவுண்ட் கலரை கொடுத்துட்டு இதை நீங்கள் இப்போ பாருங்க, நான் இதை கொஞ்சம் குறைச்சி விட்டேன்டா. இப்போ டார்க்காக இருக்கு. இங்கே இப்போ டார்க்காக இருக்கு. அப்போ அந்த கலர்களை கூட்டி குறைக்கிறதுக்கு என்ன செய்கிற, பேக்ரவுண்டை கொடுக்கக்குள்ள பேக்ரவுண்டில் போய் சொல்லிட்டு போட்டுட்டு இதில் கலரை மாற்றி போட்டு இந்த டிரான்ஸ்பெரன்சியை கூட்ட கலர் குறைவாக வரும். சரியா? இப்போ நீங்கள் பேக்ரவுண்டுக்கு பதிலாக படங்களையும் போடலாம். பின்னுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு படத்தை எடுத்து நீங்கள் போடலாம். சரியா? முந்தி நிறைய இதுகள் வாரது இப்போ எல்லாம் குறைச்சிட்டாங்க. சில நேரம் வரும், சில நேரம் வராது இந்த இதுகள். இப்போ நீங்கள் ஒரு படத்தை எடுத்து, ரைட், இந்த ஒரு படத்தை எடுத்து போடலாம் பின்னுக்கு பேக்ரவுண்ட். ரைட்? இப்போ இன்சர்ட். அப்போ நீங்கள் இப்போ இதை போடுறீங்க. இப்போ இதை போடக்குள்ள சில நேரம் டிரான்ஸ்பெரன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்போ ஒரு படமாக இருக்கலாம், ஒரு பேட்டர்னாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கலராக இருக்கலாம் பேக்ரவுண்ட். சரியோ? பிறகு அதுக்குள்ள நீங்கள் உங்களோட, சரியா, நான் சும்மா இதுக்காக போட்டேன், கூடுதலாக தனி கலர் தான் பாவிப்பீங்களேன்னு. அப்போ நான் திருப்பி சாலிட் ஃபில்லுக்கு போயிட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பெரன்சியை போட்டு கொஞ்சம் கலரை லைட் கலராக்கி போட்டு இப்படி வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இதுக்குள்ளே வந்து இப்போ வேலை இலகுவை ஃபாஸ்ட்டாக ஒரு ஃப்ளையர் ஒரு நிகழ்ச்சி நிரல் எல்லாம் செய்யலாம். சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, டெக்ஸ்ட் பாக்ஸை பாவீங்க. ஓப்பன் ஒவ்வொரு வித்தியாசமான ஃபொண்டா அதை தனியாக போடுங்க. இல்லாட்டி எல்லாம் ஒண்டை வந்துடும். அப்போ ஒரு அலைன்மெண்ட்கள் கொடுக்கலாம். அப்போ பீஸாக தான் டைப் பண்ணணும். ஓகே. அப்போ நீங்கள் என்ன ஒரு ஹெடிங்கண்டா இன்சர்ட் ரோ டெக்ஸ்ட் பாக்ஸ், இதுதான் உங்களோட ஹெடிங். இதில் போய் ரைட், இதில் நீங்கள் போட்டுட்டு சைஸை நீங்கள் விரும்பின மாதிரி. சரியா? இப்போ இது நல்லா குறைஞ்சிருக்கு. சரியா? இங்கே ப்ரோக்ராம் சீட் வேறு. அப்போ நீங்கள் இப்படி இப்படி வச்சு ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸில் அந்தந்த நிகழ்ச்சிகள் இல்லாட்டி அது இனிப்போ இது நீங்களே டிசைன் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட ஆர்டிஸ்டிக் டேலண்ட்டு தக்க மாதிரி நீங்கள் என்ன டிசைனில் ஒரு பட்டியல் அது இதுன்னு சொல்லி சில ஃப்ளையரை பார்த்தா உங்களுக்கு சில ஐடியாக்கள் வரும். போட்டு நீங்கள் ஒரு குயிக்காக ஒரு ஃப்ளையரை செய்யலாம், ஒரு பேனரை செய்யலாம், ஒரு இன்விடேஷனை செய்யலாம், எல்லாமே நீங்களே செய்யலாம். இருக்கிற கொமாண்டர் எல்லாம் வேர்டுகள் மாதிரி.
அதோட இங்கே பாருங்க சுவமேட்சில் வேலைகளுக்கு இப்போ நான் இங்கே போனேன், இதுக்கு போனேன், ஹோமில் போனேன். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸில் போகக்குள்ள டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போகிறேன் இல்லை, இதை போடக்குள்ள இப்படி போட்டுட்டு இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த கரையில் பாருங்க டெக்ஸ்ட் ஃபீட் டெக்ஸ்ட் டிரெக்ஷன் என்றும் இருக்குது. அப்போ நீங்கள் லெட்டரிங் செய்யலை. இது பாருங்க இதை போட்டால் இப்போ வந்து டைப் பண்ணி பாருங்க இப்படி வருது, இப்படி வருது. சரியா, இப்படி வருது. அப்போ அதெல்லாம் செய்யலாம். ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்டு போட்டுட்டு ரைட், நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸை போட்ட உடனே உங்களுக்கு இந்த கரையில் வந்து டெக்ஸ்ட் டிரெக்ஷன் எல்லாம் வருது, டெக்ஸ்ட் ஃபிட் அண்டு வருது, டெக்ஸ்ட் டிரெக்ஷன் அண்டு வருது. அதுகளை பாவிச்சு நீங்கள் வெர்டிக்கலாக கூட லெட்டரிங் செய்யலாம். இதெல்லாம் வேர்டில் இருக்கிற மாதிரி நான் சொல்லி தரதே இல்லை. சரியா, எப்படி டைப் பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த இந்த லெட்டர்கள் எப்படி பாவிக்கிறது எல்லாம் நாங்கள் வேர்டில் படித்தது. சரியா, கொலம் வேணுமெண்டா கொலம் இதெல்லாம் செய்யலாம், அலைன்மெண்ட் சென்டர் எல்லாம் செய்யலாம். ஆனால் அங்கே தேவையோட உங்களுக்கு ஒரு ஃப்ளையரை ஒரு புரோச்சரை செய்கிறது இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஏன்னா இந்த வேலைகளெல்லாம் அது நீட்டாக தருது உங்களுக்கு. அங்கேண்டா அதெல்லாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கும். செய்ய முடியாதுன்னு இல்லை, வீட்டில் செய்யலாம். ஆனால் இங்கே இலகுவாக செய்யலாம். இது அதுக்கண்டே உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம். சரியா, இப்போ இன்சர்ட்டில் போனால் நீங்கள் திருப்பி டேபிள் பிக்சர் எல்லாம் வேர்டில் இருக்கிற அதே மாதிரி இங்கே செய்யலாம். பார்டர், இந்த பேஜுக்கு ஒரு பார்டர் வேணுமெண்டா நீங்கள் இப்போ இப்படி வேணுமெண்டா கூட நீங்கள் போடலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குரிய அதை நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் நின்றீங்க, அப்போ அதுக்கு வருது. இப்போ பேஜுக்கும் போடலாம் பார்டர். இப்போ வேறுங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போனீங்களா, சில ஸ்டாண்டர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சைனுகள் இங்கே வருது, ஃப்ரீ ஆஃபர் அப்படி இப்படி அதுகளை கொண்டு வந்து அதுக்குள்ள அப்படியே இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இவர் வந்திருப்பார், நீங்கள் எங்கேயாவது உங்களோட ஃப்ளையரில் எங்கேயாவது கொண்டே அவரை விடலாம். சரி, அதுதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். சேல் அப்படியான வேர்டிங் இல்லாட்டி இத்தனை % ஆஃப் அண்டு கொஞ்சம் மோ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிற காணாட்டி மோ அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க, இன்னும் கூட வரும். இங்கே இன்னும் கொஞ்சம் கூட வரும். இங்கே வரும், எல்லாத்தையும் நீங்கள் பாவிக்கலாம். இப்போ இதே டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றலாம். இந்த பேட்டர்னை கொண்டு போயிட்டு பிறகு இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் உள்ளுக்கு டைப் பண்ணலாம். இங்கே பாருங்க அதில் எத்தனை அதில் வேறு வேறு கேட்டகரி எல்லாம் இருக்குது, லைப்ரரி மாதிரி. ரைட், போர்டர்ஸ் இங்கே இதெல்லாம் போர்டர்ஸ் இருக்கு, லைப்ரரி மாதிரி வச்சிருக்கேன், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். ரைட், இப்படி ஒவ்வொரு அலைன்மெண்ட்டில் நீங்கள் கொண்டு ஸ்டாண்டர்டாக செய்யலாம். அப்போ இதுகளை பாவிச்சிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக செய்யக்கூடிய இருக்கும். நீங்களே எல்லாத்தையும் செய்யாமல் பிளாங்கெட் வாங்கி போட்டு கூட இதுகளை கொண்டு வந்து பாவிக்கலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள ஷேப் மாதிரி இங்கேயும் இருக்குது. இது பேஜ் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க. பேஜுகளுக்குள்ள அங்கே டெம்ப்ளேட்டில் இருக்கிற மாதிரி இங்கே வேறுங்க வித்தியாசமான டிசைனில் உங்களோட ப்ரோச்சருக்கு கொண்டு வந்து போடலாம். இங்கே இப்படி ஒரு பேட்டர்னை கொண்டு வந்து போடக்க உங்களோட ஃப்ளையர் வடிவாக இருக்கும். என்ன ஆனால் ஒரு கஷ்டம் இல்லை, ஏன்னா இருக்குது. இந்த படங்கள் மாற்றலாம். இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பிக்சர்ண்டா உடனே படம் மாறும். சேஞ்ச் பிக்சருக்கு போனீங்களா இதில் போயிட்டு நான் இப்போ ஒரு ஃபைலில் போய் இன்னொரு படத்தை கொண்டு வந்தேன்டா உடனே அது மாறும். அந்த படம் மாறிட்டு. சரியா, இந்த படம் மாறிட்டு. எனக்கு இதை வச்சு கொண்டு கொஞ்சம் கஷ்டம். பாருங்க, இப்போ இந்த படம் மாறிட்டு. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் மாற்றலாம். இப்போ சின்ன பிள்ளைகள விளையாட்டு மாதிரி நீங்கள் டெம்ப்ளேட்டில் இவ்வளோ அழகான ஃப்ளையர் எல்லாம் செய்து முடியும், நீங்களே செய்திடலாம்.
சரியா? அப்போ நான் எனக்கு போனால் கோமில் இருக்கக்குள்ள இந்த ரோ டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்த்தேன். நான் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். நாங்கள் முதல் பிறகு இன்சர்ட்டில் போய் என்னென்ன கொண்டு வரலாம்னு பார்த்தேன். நாங்கள் இங்கே வேறு டேட் அண்ட் டைம் எல்லாம் இன்சர்ட் பண்ணலாம். அப்படியே இதை விடவும் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வேறு ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் ஒன்றை கொண்டு வந்து வைக்கலாம். ஆப்ஜெக்ட்னு சொன்னால் அது இன்னொரு ஃபைலாக கூட இருக்கலாம். அதை கிளிக் பண்ணால் அந்த ஃபைலுக்கு போகும். அப்படியெல்லாம் நீங்கள் செய்யலாம். எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். ஹெடர் ஃபூட்டர் வேணுமெண்டா போடலாம், பேஜ் நம்பர் போடலாம். அப்போ நியூஸ் லெட்டரை இங்கேயும் செய்யலாம். சரியா? அப்போ இன்சர்ட்டில் போனீங்கண்டா எல்லாம் இருக்கு. இந்த கேட்டலாக்னு சொல்லுவீங்க. இந்த சில கேட்டலாக்கள் செய்வினம் தானே, இந்த கேட்டலாக் பேஜஸ்ன்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக கணக்க பேஜ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பேஜை போய் எடிட் பண்ணி கொண்டு போகலாம். அதுதான் கேட்டலாக் பேஜஸ். அதுவும் இன்சர்ட்டில் இருக்குது. இல்லாட்டி ஒரு பேஜ்ண்டா ஒரு பேஜ் இன்சர்ட் பண்ணி இந்த பப்ளிஷரில் வந்து இப்போ ஒரு பக்கமே ஒரு புத்தகமே செய்யலாம். ஒரு முழு புத்தகத்தை நீங்கள் இலகுவ இப்போ வேர்டில் டைப் பண்ணி போட்டு பிறகு இங்கே கொண்டு வந்து அதை லே அவுட் பண்ணலாம். படிவேன் ஒவ்வொரு பக்கத்தையும் படிவேன் லே அவுட் பண்ணலாம். டைப்பிங் அங்கே செய்யும். பேஜ் டிசைனில் மார்ஜின் சொன்னா ஓரியன்டேஷன் வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பா போர்ட்ரைட்டான்னு சொல்லி இப்படி பேக்கம் வேணுமா அப்படி வேணுமான்னு நீங்கள் மாற்றலாமா. மற்றது சரியோ, இங்கே வந்து ஸ்பெல் செக் எல்லாம் செய்யலாம். ரைட். மற்றது இது வந்து நீங்கள் செய்கிற ஃபைலை 2 பேஜாக பார்க்கலாம். ரைட். சிங்கிள் பேஜாக பார்க்கலாம். இங்கே மாஸ்டர் பேஜ்ன்னு ஒன்று இருக்குது. மாஸ்டர் பேஜ் என்னென்னா இப்போ ஒரு புத்தகம் செய்யவில்ல, ஒரு எல்லா பக்கங்களும் ஒரே விதமாக ஃபூட்டர் இதெல்லாம் இருக்கணுமெண்டா மாஸ்டர் பேஜரை ஒன்றை செய்து போட்டு பிறகு அதை டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் எல்லா பக்கமும் செய்து கொண்டு போனால் அந்த எல்லா பக்கமும் யூனிஃபார்மாக இருக்கும். ஒரே விதமான ஹெடிங் எல்லாம் இது மாதிரி. அதுக்கு தான் மாஸ்டர் பேஜ். கட்டாயம் தேவை அதை பாவிக்கணும் இல்லை, அதை பாவிச்சு செய்யலாம். சரியோ? ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். இதை விட நீங்கள் போய் ஹெல்ப்புக்கு போய் அதில் எல்லாம் கேட்கலாம். உங்களுக்கு தெரியாத இப்படி இது செய்யலாமான்ட்டு நீங்கள் போட்டால் வரும். சரி. இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு அருமையான இது ஒன்று இங்கே இருக்குன்னா மெயிலிங்ஸ் அண்டு இருக்குது. அதையும் சாடையாக சொல்லிட்டு நான் உங்களோட டிஸ்கஷனுக்கு வரேன். சரி, இவ்வளோ கலைச்சாட்டில் என்ன கேள்விகள் இருக்கும்? பப்ளிஷர் நீங்கள் முந்தி பாவிச்சிருக்கிறீங்களா? யாரும் பாவிச்சிருக்கிறீங்களா? இந்த சாடையாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சாரியா அது சொன்ன நீங்கள் முந்தியும் கொஞ்சம் படிச்சாங்க, இப்ப இன்னும் கிளியரா படிச்சு. ஓகே. அகனி சார், நாங்கள் செய்து கொண்டிருக்க சில நேரம் அது தட்டுப்பட்டு அது மறைஞ்சிட்டா திரும்ப எப்படி நாங்கள் அதை எடுக்கலாம்? மறைஞ்சாண்டு என்ன ஃபைல் காணா போடுதா? யா, ஸ்க்ரீன்ல இருந்தாண்டா அது கீழேயான் போய் மினிமைஸ் பண்ணப்பட்டிருக்கும். இல்லாட்டி நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணணும். அதுக்கு தான் சேவ் பண்ணி போட்டு சேவ் பண்ணி செய்யணும். அப்பயும் வேணும். இப்போ சேவ் பண்ணி செய்தீங்கன்னா காணா போனாலும் திருப்பி நீங்கள் கால் பண்ணலாம். நன்றி நன்றி. இப்போ நீங்கள் எப்பயும் ஒரு ஃபைலை செய்யக்குள்ள சேவ் பண்ணி செய்யுங்க. அப்போ சமயம் அப்படி மறைஞ்சுன்னா திருப்பி போய் தேடி எடுக்கலாம். ஆனால் சில நேரம் கீழே மினிமைஸ் பண்ணப்பட்டிருக்கும். கீழே போய் பார்க்கணும். இதுகள் இப்போ நீங்கள் பப்ளிஷர்ண்டா இந்த சைன் இருந்துக்கண்டா உங்களுக்கு தெரியும் இது பப்ளிஷர் ஃபைல் உண்டு. இந்த சைன் இருந்துண்டா
வேறுங்க இவ்வளோ பப்ளிஷர் ஃபைல் எல்லாம் ஓப்பனாக இருக்குது. நான் திறந்து கொண்டு போகல, ஒன்றும் க்ளோஸ் பண்ணல. அப்போ எல்லாம் ஒண்டா இருக்குது. இப்போ நான் இவ்வளோத்தையும் இப்போ கிளிக் பண்ணி போட்டு அவ்வளோத்தையும் க்ளோஸ் ஆல் விண்டோஸ்ண்டா அதை எல்லாத்தையும் க்ளோஸ் ஃபைல் பண்ணி தெரியல. அது உங்களுக்கு தெரியா, நான் இப்போ சேவ் பண்ணல. ஆ சரியா? இப்போ இல்லாட்டி தனித்தனியாக அதெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நான் திரும்ப போகிறேன். மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் இன்னும் ஒன்று நீங்கள் செய்யலாம். அதை நான் கொஞ்சம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம், ஆனால் பிறகு நாங்கள் திரும்ப பார்க்கலாம். எனக்கு என்ன இருக்குன்றதை சொல்கிறேன். சாடியாக நீங்கள் முடிஞ்சால் அதை இருக்கா பாருங்க, பாவிச்சு. இதில் மெயிலிங் சென்டர் ஒன்று இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், மெயில் மேட்ச் என்று சொல்கிறது. வேர்டிலையும் செய்யலாம், ஆனால் இங்கே இலகுவாக செய்யக்கூடியதை தந்திருக்கணும் மெயில் மேட்ச். இப்போ மெயில் மேட்ச் என்னென்னா, இப்போ ஒரு 100 என்வெலப் பிரிண்ட் பண்ணணும். அதில் வெவ்வேறு அட்ரஸ் பிரிண்ட் பண்ணணும். அப்படி ஒரு தேவை வரவுக்குள்ள உங்களுக்கு இந்த மெயில் மேட்ச்ன்றது தேவைப்படும். சரியா? இப்போ இது கூட இங்கே இருக்குன்றது நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் பாவிச்சு பழகாமல் இதுக்கு நேரடியாக போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த சாடையை சொல்லிட்டு நான் இப்போ இந்த மெயில் மேட்சில் என்னென்னா வேறுங்க, மெயில் மேட்ச் இருக்குல்ல, இல்லை வேறுங்க ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மேட்ச் ஷார்ட்னு சொன்னீங்கன்னா இப்போ இதில் வந்து அவையே ஸ்டெப்ஸாக சொல்லினேன். ரைட், என்ன செய்யணுமெண்டு இல்லை கரையில் சொல்லுவீங்க. சொல்கிறேன் உங்களுக்கு என்ன முறை இங்கே இருக்குன்னு. நீங்கள் ஒரு அட்ரஸ் லிஸ்ட் ஒன்றை முதல் டைப் பண்ணணும். இப்போ செலக்ட் ரெசிபியன்ல போய் நியூ லிஸ்ட்ன்னு சொன்னால் இப்படி வரும். சரியா? இதில் நீங்கள் மிஸ்டர், ரைட், இதில் வந்து நாதன், லாஸ்ட் நேம் ரூபன், ரைட், சும்மா போடலாம். கம்பெனி நேம் ஏபிசி, அட்ரஸ் 100 Huron Street, right, address Toronto, right, இப்படியாண்டு போட்டுட்டு ஒன்டாரியோ, ரைட், இப்படியெல்லாம் போடலாம். இப்போ நீங்கள் இதை ஓகே அமர்த்தி விட்டா இப்போ இவர் வந்து சேவ் பண்ணுறதுக்கு கேட்பார். அப்போ நீங்கள் S2 மெயிலிங் ரெண்டு போடுங்க. போட்டா இப்போ வந்து வேறு சேவ் பண்ணப்பட்டுட்டேன். சரியா? வேறு சேவ் பண்ணப்பட்டுட்டேன். அப்போ இப்படி நீங்கள் ஒரு 100 பேர்ட்ட அட்ரஸை போட்டு வைக்கிறீங்க. சரியா? 100 பேர்ட்ட அட்ரஸை போட்டு வைக்கிறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எங்கே பிரிண்ட் பண்ணணுமோ, இப்போ ஒரு 100 பக்கத்தில் கார்ட் செய்து டிசைன் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஒரு இடத்துல வேண்ட பேரும் அட்ரஸும் பிரிண்ட் பண்ணணுமெண்டா அந்த இடத்துல கொண்டு அதை கொண்டு இவர் தானே போய் தூக்கி கொண்டு வச்சு 100 பேர்ட்ட அட்ரஸையும் மாற்றி பிரிண்ட் பண்ணுவார். ஒரு ஃபைலை நீங்கள் டிசைன் பண்ணி வச்சா இதுதான் அந்த மெயில் மேட்ச் அப்ளிகேஷன். நீங்கள் ஏதோ ஒரு பர்த்டே கார்டோ என்னவோ இல்லாட்டி இன்விடேஷனோ என்னவோ செய்துட்டு அதில் நீங்கள் அதேண்ட அட்ரஸை பிரிண்ட் பண்ணி ஸ்டாம்பி ஒட்டி போஸ்ட் பண்ண முடியும். பார்த்தினாங்களா, நீங்கள் ஒன்று இருந்தது போஸ்ட் கார்ட் மாதிரி, அதில் நீங்கள் அட்ரஸை கொண்டு போடணும் என்றால் இப்படித்தான் செய்யணும். நம்ம அட்ரஸ் லிஸ்ட்டை செய்து வச்சுட்டு பிறகு இந்த ஃபைலையும் செய்துட்டு ஒரு இடத்துல வந்து நீங்கள் இப்போ அதை என்னென்று கொண்டு வரேன்னு பார்த்தா இப்போ நீங்கள் இதில் போயிட்டு ரைட் இப்போ லிஸ்ட் ஒன்று செய்துட்டீங்கள். இப்போ ரைட் இது வந்து ஒன்று இருக்கிறத எடுத்து எடிட் பண்ணுறேன்டா இப்படி செய்யலாம். மற்ற வந்து இங்கே இருக்கு இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்ட். சரியா? இப்போ இதில் வந்து நீங்கள் பாருங்க, இப்போ டைட்டில் வேணுமென்றால் அது டைட்டில் வரும். சரியா? பிறகு
ஃபர்ஸ்ட் நேம் வேணுமெண்டா ஃபர்ஸ்ட் நேம் வேணும். பிறகு ஒரே லைன்லேயும் போடலாம். லாஸ்ட் நேம் வேணுமெண்டா லாஸ்ட் நேம் வேணும். இப்படி போட்டுட்டு இப்போ நீங்கள் இதை மெயில் மார்ச் செய்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் அவர் அந்த அட்ரஸில் உள்ள ஆக்களின் பேரை கொண்டு போட்டு பிரிண்ட் பண்ணி தருவார். சரியா? அதுதான் அந்த இப்போ இதில் வந்து இது போட்டாச்சு. இனி அடுத்ததாக வந்து ப்ரிப்பேர் யுவர் பப்ளிகேஷன். ரைட், பப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ரைட், போட்டுட்டு இப்போ நீங்கள் மெயில் மார்ச் செய்யக்குள்ள இப்போ கிரியேட் மார்ச் பப்ளிகேஷன் என்று போட்டால் நான் என்ன ஃபைல் அண்டு கொடுக்கல நினைக்கிறேன். அந்த ஃபைலை பிரிண்ட் ரைட் கொடுத்தா அவர் அந்தந்த பேர்களை கொண்டு வந்து மாற்றுவார். சரியா? இது செய்யலாமன்றதை மட்டும் இப்போ வச்சுக்கொள்ளுங்க. மற்றால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு இதை நீங்கள் செய்து பார்க்க முடியுமெண்டா செய்து பாருங்க. இல்லாட்டி நாங்கள் பிறகு திருப்பி செய்து பார்ப்போம். இங்கே பாருங்க, ப்ரிவியூ ரிசல்ட்ஸ் என்றால் இங்கே பாருங்க ரிசல்ட் பாருங்க. மிச்சநாதன் ரூபன் ஒரு அட்ரஸ் தான் போட்டேன். நான் போட்டதை அந்த அந்த அந்தந்த இடத்துல அதை போட்டு தருது. இது ஒரு என்வெலப்பாக கூட இருக்கலாம். சரியா? இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்க்க இப்படி வருது. பிரிண்ட் பண்ணினா சரியா வரும். 100 அட்ரஸ் இருந்ததுன்னா 100 பிரிண்ட் பண்ணும். 100 பக்கத்தில் பிரிண்ட் பண்ணும். சரியா? இதுதான் அந்த மெயில் மார்ச். வேலை இலகுவை மெயில் மார்ச் வேர்டுலையும் செய்யலாம். ஆனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு இலகுவாக இருக்காது. சரியா? இப்போ ஃபினிஷ் அண்ட் மர்ச்ண்டா இங்கே இதில் போய் கிளிக் பண்ணிவிட்டா மர்ச் பிரிண்டர்ண்டா உடனே அது பிரிண்டருக்கு போகும். மர்ச் நியூ பப்ளிகேஷன்ண்டா உடனே இங்கே வரும். இதில் 100 பக்கம் இருந்தால் ரைட், 100 பக்கம் இருந்தால் இது இட வச்சிருக்கிறேன். 100 பக்கம் இருந்தால் அந்த இடத்துக்கு கொண்டு வரும். சரியோ? மெயில் மார்ச் இலகுவாக செய்யலாம். நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி நான் திருப்பி வடிவாக சொல்லித்தரேன். என்ன நீங்கள் கொஞ்சம் பரிச்சயம் வந்தால் தான் அது மற்றதை விட இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதை இமெயில் மார்ச்சும் இருக்குது. மெயில் மார்ச் இமெயில் மார்ச்சுண்டா கிணவேருக்கு இமெயில் ஒரே விதமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் இமெயில் பண்ண போகிறீங்கண்டா இமெயில் அட்ரஸை மட்டும் போடுறது. செலக்ட் ரெசிபியன்ஸில் சரியா? இதில் வந்து இமெயிலை பேரும் இமெயிலை மட்டும் போட்டுட்டு நீங்கள் பண்ணிவிட்டால் தண்ட வாட்டில் ஒவ்வொரு இமெயிலுக்கும் அந்த மெசேஜை கொண்டு போகிற மாதிரி செய்யலாம். அது நீங்கள் அவுட்லுக்கோட கம்பைன் பண்ணி எல்லாம் செய்யலாம். அந்த வசதிகள் கூட இதில் இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் இன்றைக்கு மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் கொஞ்சம் முந்தி பார்த்ததை விட கொஞ்சம் மேலிழந்த வேறையாக பார்த்தினேன். சிம்பிளாக சில வேலைகளை செய்கிறது மட்டும் இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க. இன்றைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். நிறைய டெம்ப்ளேட்டில் எடுத்து பார்த்துருக்குறோம். நீங்கள் நிறைய இதை பயன்படுத்தலாம் உங்களோட நாளாந்த தேவைகளுக்கு. சரியா? இப்போ நாங்கள் டிஸ்கஷனுக்கு வருவோம். சரியா? இப்போ நான் இப்போ இதை ரெக்கார்டிங்கை நிப்பாட்டுறேன்.